ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சூப்பராக தவ் க்ரூஸில் என்ஜாய் பண்ணோம். நேற்று என்ஜாய் பண்ணியா? அங்கே இல்லை, கப்பலில் என்ஜாய் பண்ணியா? சாப்பிட்டியா? ஸோ அந்த தவ் க்ரூஸில் ரோமா வந்து செம்மையான ஒரு எஜிப்ட் டான்ஸ். ஆனால் ஒரு நிமிஷம் இருக்கேன், சொல்லி மக்கள்கிட்ட சொல்லு. அந்த ஹோட்டல் போகலாம், அந்த ஹோட்டல் தான் போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்ட் டான்ஸ் எல்லாம் ஆனாங்க. ரோமா லைட் போட்டு கலர்ஃபுல்லாக, அது நல்லா ஆனையில. ஸோ என்ன டான்ஸ் ஆனா, யாரு கூட ஆனான்றதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே வாக் பண்ணி டவ் க்ரூஸ் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், அந்த இது தெரியுது அப்படியே பின்னாடி, மெரினா மாலில் இருக்க பெரிய வீல். நம்ம சிங்கப்பூரில் போனோம், லண்டன்லலாம் இருக்கும்போது அந்த வீல் தெரியுது பாருங்கள், அப்படியே விஷயம் சூப்பராக தெரியுது. கிளைமேட்டும் வந்து ஈவினிங்னா குளிர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஷிப்பில் வேற போவோம், சரியாக குளிருன்னு சொல்லிட்டு காலையில் ரூமில் சொல்லிட்டாங்க. அதனால் ரோமாவுக்கு மட்டும் ஊடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லாயிருக்குங்க நைட் நடக்கிறாங்க பாருங்கள். சிட்டியே ரொம்ப கலர்ஃபுல்லாக, பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. நைட் லைஃப் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக. அங்கே தவ் க்ரூஸ் போகுது பாருங்கள். இதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு 8:30 ஸ்லாட்டு. வாவ், நடந்து போகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பாருங்கள், அட்டகாசமாக இருக்குல்ல பார்க்கவே. அங்கே தான் நம்ம போர்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நடக்கிறதுக்கு ஒரு 11 மினிட்ஸ் ஆகும்னு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ. இப்போ நாங்கள் தவ் க்ரூஸ் வந்துட்டோங்க. 8:30 மணிக்கு தான் ஆக்சுவலாக டைமு. நாங்கள் 7 மணிக்கே வந்துட்டோம். நாங்கள் பாம் ஜுமேரா ஸ்டேஷன் பீச் ரெசிடென்ஸ் 2லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு, ட்ராம்ப்லேருந்து அப்படியே இறங்கி வந்துட்டோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரீஸி கிளைமேட்டில் அப்படியே உட்காந்து காற்று வாங்கிட்டு நல்லா சில்லாக இருக்குது. இங்கே என்ன ஹைலைட்னா, இதை சுற்றி வந்து பில்டிங்ஸாக இருக்கும். ரொம்ப லக்ஸரியஸான ஏரியா இது. நம்ம வந்து இதில் போனோம்ல, தாய்லாண்டில் போனோம்ல, பிரின்ஸ் க்ரூஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அட்ராக்ஷன்ஸ் காட்டுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் நல்லாயிருக்கு, இந்த கிளைமேட் சும்மா சில்லாக ஜாலியாக இருக்குது. செலக்டட் ஏற்றுவாங்க போல், நிறையா பேர்த்தையும் ஏற்ற மாட்டாங்க. நம்ம பேரை சொல்லனே நம்மளை பார்த்து ஓகே வெயிட் பண்ணுங்க, 8 மணிக்கு வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே ஏறிலான்னு இருக்காங்க. நான் அப்பர் டெக்கில் தான் புக் பண்ணியிருக்கேன் இந்த வியூ பார்க்குறதுக்கு. ரோமா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரோமா எதில் போகிறோம்? ரோமா நம்ம எதில் போகிறோம்? என்ன அது? போட்ல போறோம், க்ரூஸ். சரி, நம்ம எந்தெந்த இடத்துக்கு போறோம்? துபாய். அப்புறம் பாம் போனோம். பேர் என்ன? பாங்கே. கரெக்ட்டா சொல்லு. பாம் போனோம். அடுத்து மலேசியா போனோம். வேற எல்லாம் கரெக்டா சொன்னா. குளோபல் வில்லேஜ், பாம் ஜுமேரா. குளோபல் வில்லேஜுக்கு பதிலா கோகுல் வில்லேஜ்ன்றதா கரெக்டா சொன்னா. இப்ப சொல்ல மாட்டேன்றா. கோகுல் வில்லேஜ் கரெக்ட். கச்சக்கம்மா ரோமா எப்படி இருக்கு? ரோமா செம்ம எக்ஸைட் ஆயிட்டா போல. ஆமா, அவ செம்ம எக்ஸைட்டட் ஆயிட்டா. நம்ம பிரசித்தியா கூட்டா நான் கோவால போனோம்ல, அது ஒரு மாதிரி இருந்துச்சு, இது ஒரு மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து தாய்லாண்டில் போனது இருந்துச்சு. மூணுமே 3 டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமா, தாய்லாண்டில் போனது நல்லா இருந்துச்சு. ஆனால் ரோமா செம்ம எக்ஸைட்டட். குட்டி பாப்பாவுக்கு எல்லாமே சரியா இருந்துச்சு, நல்லா எக்ஸைட்டடாக இருக்கு. சரசு கரெக்டாக வந்து ஒரு விண்டோ சீட் இருந்துச்சு. கேட்டேன், பக்கத்தில் உட்காரவும் போயிட்டேன். அதுக்குள்ள வந்து அந்த ஒழிச்சு விட்டார். அசைன்மெண்ட் ஒரு தெரியல என்னான்னு. ரோமா எப்படி இருக்கு? உட்காரு. ரோமா எப்படி இருக்கு? ரோமா பாப்பா எப்படி இருக்கு? விட மாட்டேன்றாமா. ஸோ அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. பேர் மோனாலிசாவா. இது ஒரு மோனாலிசா. சரசு உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாள் தான் நம்ம தாய்லாண்ட்லேயும் போட் ரைடு போனோம் நைட்டு. ஞாபகம் இருக்கா? சும்மா சொல்றியா? அது 9வது வருஷம், இது 10வது வருஷம். 4 நாள் உன்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கேன்.
உள்ளே வந்தோடனே ஒரு டேட்ஸ் கொடுத்தாங்க. டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கிடையாது. அப்புறமேட்டு இந்த ஜூஸ் கொடுத்தாங்க. இதை நீங்கள் பார்த்தோன்னே வந்து ஜூஸ் மாதிரியே இல்லைடா என்னடா இதை சர்வ் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சேன். அப்புறம் ஆப்பிள் ஜூஸு, பியூர் ஆப்பிள் ஜூஸ் போல் நம்ம ஊர் ஏப்பியா அந்த ஜூஸ் மாதிரி இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி நிறையா க்ரூஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சார்ஜ். அதில் தனியாக போட்டு கூட நம்ம ஒரு ஃபேமிலிக்காக எடுத்துக்கலாம். அதில் செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் நம்மளுக்கு ஜன்னல் சீட்டு கிடைக்கல. நம்ம தாய்லாந்து போனப்போ இதே மாதிரி தான் பக்கத்து சீட்டு தான் கிடச்சிது. அதில் சாங்ஸ்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடி வைப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தோணல. ஆடலாம் முடியாது, உட்காந்து அப்படியே அந்த சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட கோவா நாங்கள் போனோம். இருக்கிறதுலே வந்து மண்டை காஞ்சது தான். 500 பேருக்கு வந்து 1000 பேர்த்த கல்ல டிக்கெட் வாங்கி ஏற்றி விட்டானுங்க. கூட்டத்தில் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் வரப்போ ஒவ்வொரு ஞாபகம், ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு மெமரிஸ். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். அதை வந்து நம்ம எப்பயுமே அதை மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஸ்டோவ்லலாம் சாப்பாடு எடுக்க விடுறதில்ல. இந்த டேபிள் பை டேபிளாக தான் அனுப்பிச்சுட்றாங்க. அதனால் வந்து ரொம்ப கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்து ஒன்று உட்காந்துட்டோம்னா அப்புறம் அப்படியே சைக்கிளில் சாப்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணுறாங்க. என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் சிக்கன், ஃபிஷ்ஷில் ஒன்று, லேம்பில் ஒன்று, ஒயிட் ரைஸு, டாலு, உருளைக்கிழங்கு, டெசர்ட்டில் வந்து ரெட் வெல்வெட்டு, புட்டிங்கெலாம் நிறையா இருக்குது. ஸோ இது சாப்பிட்டாவே ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஆச்சு, சளி பிடிச்சிச்சு, தொண்டை வேற கரகரனுக்கு. போய் சளி சிறப்பை போட்டு இருக்கா? நான் இருக்கா? நான் அது வெறும் பிரெட்ஸ் தான் இருக்கு. சிக்கனே ஒரு மாதிரியா இருக்கு. சிக்கன் ஸ்டார்ட் ஆகிற மணி 9 ஆயிடுச்சு. தூக்கமே வந்துருச்சு எனக்கு. இன்னும் ஒரு மணி ட்ராவல் பண்ணி போவோம். ஒருத்தர் வந்தார், வந்து எங்கள் மூஞ்சிகளை பார்த்து வாங்கன்னு சொல்லி பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போனார். என்னன்னு கேட்டோம். கீழே வந்து இந்தியன் குசைன் உங்களை பார்த்தோம், சம்மந்தமே இல்லாத ஆளாக மேலே உட்காந்துருக்கீங்க கொடுத்துட்டாங்க. ஏன் சார் எல்லா டிஷ்ஷும் அப்படின்னு வச்சேன். இன்டர்நேஷ்னல் கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சுன்னு யோசித்தேன். எனிவேஸ் நம்ம அதை ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பன்னீரையும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குது. இது ஒரு மாதிரி காரமாக இருக்குது சார். சுண்டெல்லாம் போட்டு இதோ ஒன்று ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8:30 9:10 ஆயிடுச்சு. பட் கிளைமேட் இப்போ சூப்பராக இருக்குது, செம்ம ப்ரீஸியாக இருக்குது. சாப்பிட்டு அது ரோம வந்து செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ பாட்டு கீது போட்டாங்கன்னா நம்ம பேச முடியாது. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கப்போ நல்லா இருக்குது. இந்த பாட்டு போட்டாங்க, தமிழ் பாட்டெலாம் போட மாட்டாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக மணி 12 ஆச்சு. சரஸ் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டு ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொன்னாங்க. எங்களோட 10th ஆனிவர்சரி இந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிவிட்டு செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ட்ரிப்பு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், சாயங்காலம் அப்படியே ஸ்லோவாகிடுவோம், நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச பேப்பர் மாதிரி ஆயிரும். பட் ஒரு 11 மணிக்கு நல்லா வைப் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிளைமேட்டு ப்ளஸ் இந்த சுற்றி இந்த நல்ல கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டு, சரியான பார்ட்டி மியூசிக்கு, சூப்பரான கிளைமேட்டு, க்ரௌடு நல்லா சேர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இந்த நம்மளுக்கே எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. ஆட தெரியாதவங்க கூட ஆட. தமிழ் பாட்டு இல்லைங்க, நம்ம நாட்டு பாட்டே ஓடல, அதர் கண்ட்ரி சாங்ஸ் தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. என்ன
சாங் ஓடுதுன்னு தெரியுமா? ஓராயிரம் அந்த பாட்டு பைப்புக்கு ஏற்ற மாதிரி ரோமா ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டா. சுற்றி இருக்கவங்கள பார்த்து செம்ம க்யூட்டாக ஆடினா. அதோட வேறு மாதிரி ஒன்று பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜிப்தியன் டான்ஸர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி லைட்டெல்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அது பார்த்து முடித்த கையோட க்ரௌட்லேருந்து யாராச்சும் ஆடுறீங்களான்னு கேட்டாங்க. நம்ம ரோமா அப்பா சும்மா இருப்பாளா, டக்குன்னு கையை தூக்கி நான் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட போய் ஆடினா. இங்க பாருங்க, ரோமா மகேந்திர பாகுபலி மாதிரி மேலையில உட்காந்து வருது. ரோமா என்ஜாய் பண்ணியா? எப்படி இருந்துச்சு? சரியான ஆட்டம். ரோமா எல்லா நாட்டுக்காரங்களோட போய் டான்ஸ் ஆடுது. இஜிப்ட் டான்ஸர் ஆடிச்சு. செம ஃபன்னா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா செம்ம வைபா இருக்கு. இப்பதான் வண்டி வந்து பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நாங்க எப்பயுமே முடியது முன்னாடி ஓடி வந்து வெளில இறங்கிடுவோம். அதான் ஈஸி. அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ்ல போய் நம்ம ஜுமேரா போய் ஏறிடுவோம். முடிச்சுட்டு வந்தோம். பாருங்க எவ்வளோ வண்டிகள் நிக்குது. இந்த வண்டியெல்லாம் தான் இங்க வந்தவங்களை பிக்கப் பண்ண வந்து செம்ம டிராஃபிக். இதில் நம்ம புக் பண்ணி போனாலும் நியர்லி நம்ம போற டைமோட கொஞ்சம் டபுளாக தான் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு 300 AED போட்டுருந்துச்சு. கம்ஃபர்ட், அதாவது இங்கே வந்து கம்ஃபர்ட்டு, லக்ஸரி இந்த மாதிரி 4-5 வெரைட்டி காரில் இருக்குது. அது பேசிக் வெரைட்டியே 250 to 300 dirhams போட்டுருந்துச்சு. நம்ம ஊருக்கு காசுக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா கிட்டக்க வரும். நம்ம அதை வந்து 10% 60 ரூபாவில் போய் முடிச்சிடலாம். போலாமா? மணி இப்போ வந்து 11:30 மணியா? 1 மணி ஆச்சு. ஊரே வந்து தக்கன்னு மின்னிட்டு தான் இருக்கு. ஹாப்பி ஆனிவர்சரி கொண்டாடி. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் வந்து இடமே கிடைக்காம போய் இப்போ இந்த ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம தான் இருக்கோம். வேறு யாருமே இல்லை. லைட்டாக பீதியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மனசில் தயார தவளை வச்சுக்கலாம். இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட திரும்பி இறங்கிட்டாங்க. வேறவர் இட் மேபி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா தனியாக பேய் பயம் இருக்கலாம்ல. யூஏன்னு இந்த குட்டி பேய் பெரிய பேய், குட்டி பேய் பெரிய பேய் 2 பேய் கூட 2 பேர் இருந்தாங்க கடைசி ஸ்டாப் வரைக்கும். இப்போ வந்து நம்ம பாம் ஜுமேராலேருந்து கரெக்டாக ஏறிட்டோம். ப்ளஸ் வந்து அங்கே போய் மெட்ரோவில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. ஈஸியாக இருக்குது. இந்த டிராஃபிக்னால லேட்டாக தனியாக போகிறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் ஊரே ஹாப்பனிங்காக தான் இருக்குது. லைட்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் இங்கே பாருங்க. இருட்டில் உங்களுக்கு தெரியல, நல்லா ஏசி காற்றுக்கு குழுன்னு இருக்குது. ஆனால் எல்லா பக்கமும் வந்து ஜெகஜோதியாக இருக்குது. ரோமா தூக்கம் வருதா ரோமா? துபாய் பிடிச்சிருக்கான். ஆக்ஷன் பார்த்தீங்களா? நடிக்காதீங்க சார் நடிக்காதீங்க சார். ஆக்சுவலாக இதான் கோல்டு கிளாஸ் கேபினுங்க. தனியாக இருக்குது சீட்டு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ப்ரீமியம் டிக்கெட்ஸ் எடுக்கணும் போல். அதுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன். இப்போ கத்துறதை பார்த்து பயந்து வெளியே விளையாண்டேன். அடுத்த நம்ம இறங்க போகிற ஸ்டாப்பு. அடுத்த ஸ்டாப் நம்ம இறங்க போகிற ஸ்டாப்பு சோபா டிலைட். A few moments later. ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது. எங்களுக்கு எங்கே இறங்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் கடைசி ஸ்டாப்பில் தான் ஏறணுன்ற மாதிரி ஞாபகத்தில் இறங்கிட்டோம். ஆனால் இப்போ நம்ம மறுபடியும் துபாய் மெரினாவில் இறங்கி 5th மேலே ஏறி 5வது பிளாட்ஃபார்மில் ஏதோ சொன்னாங்க. திருச்சிக்கார் தான் ஒருத்தர் பேசுகிறத வச்சு அவர் முசிறிங்க அப்படின்னாரு. 12 மணிக்கே முடிஞ்சது வேற அவர் பயப்படுத்தி விட்டாரு. அப்புறமேட்டு மெட்ரோ அப்புறம் நான் சொன்னேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா 1 மணி தானே. அப்புறம் யோசிச்சு பார்த்து தேர்ஸ்டேவா ஃப்ரைடே வந்துட்டு அப்புறம் 1 மணி வரை இருக்கும்னாரு. நம்ம நிறைய விஷயம் பார்த்ததுனால நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நம்ம பயந்துருப்போம் எப்படி போகிறோம். ஏன்னா ஃபோனில் நெட்டு மட்டும்தான் இருக்குது, அதுவும் கம்மியாக இருக்குது, சார்ஜ் கம்மியாக இருக்குது. இதில் வச்சு நம்ம எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வண்டி புக் பண்ணி போகிறது. யோசிச்சு பாருங்க, ஆள் இல்லாத ட்ரெயின், இடம் தெரியாத ஸ்டாப்பு. நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் வந்துட்டோம். பட் இங்கே ஒருத்தர் வந்து அப்படி கேட்டேன், நானும் அங்கே தான் இருக்கிறவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்காரு. இப்போ தான் ஏன் சர்ஸு பெருமூச்சு விட்றா சர்ஸு. ரொம்ப பயமாக இருக்கான். ரோமா சும்மா கில்லி மாதிரி ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருது. என்னடா இது. ஓகே ஜாலி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ரோமாவால் முடியல. வரவல்ல ஒருத்தவங்க க்யூட்டாக இருக்கேன்னு அவள் பாஸில் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க பிஸ்கட் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிட்டா.
ஆனால் தூங்கினானா நல்லா தூங்கிடுறா, பரவாயில்ல. இந்த அளவுக்கு சமத்தா கோஆப்ரேட் பண்ணுறதே பெரிய விஷயம். சரசு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அவளும் தூங்கிட்டா. நான் மட்டும்தான் இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. நம்ம போகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஸோ வீடியோ பார்த்துருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தவ் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களோட ரோமா செம்மையாக என்ஜாய் பண்ணால் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லைன்னா நாங்கள் பிளான் பண்ணுறப்ப அப்படி எங்களுக்கே தெரியாமல் பிளான் பண்ணுறோமான்றது தெரியல. அது பேர் தான் கோஇன்சிடென்ஸு. என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோவா போனோம் ஆனிவர்சரி ட்ரிப்பு. அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாள் வந்து க்ரூஸில் தான் செலிப்ரேட் பண்ணோம் கோவாவில். தாய்லாந்து போனப்பே ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாள் நம்ம க்ரூஸில் தான் செலிப்ரேட் பண்ணோம். இப்பயும் பாருங்க, இன்னைக்கு ஆனிவர்சரி முன்னாடி நாள் தான் வந்து நம்ம க்ரூஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ துபாய் சீரிஸில் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.